ஓம் சிவய நம நம சிவ மசிவயன வயநமசி நமச்சிவய. என் நண்பர் ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல மிக முக்கியமான 4 கிரகங்களை பத்தி பார்க்க போறோம். மொத்தம் 9 கிரகமாச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். 9 கிரகமாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில இந்த 4 கிரகங்களும் மிக மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. நம்ம பிறக்கும் போது கிரக அமைப்புகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு தாக்கத்தை நம்ம மேல செலுத்திக்கிட்டே இருக்கும். கோச்சார அடிப்படையில பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த 4 கிரகமும் துன்பங்களை எப்படி கொடுக்குது, இன்பங்களை எப்படி கொடுக்குது, என்னென்ன செய்ய போகுது, உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அல்லது வாழ்க்கையில தொழில முன்னேறணும், குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கணும், கடன் பிரச்சனை தீரணும், இன்னும் சொல்ல போனா பணம் நமக்கு வாழ்க்கையில கொட்டுன்னு கொட்டணும், சுயமரியாதையோட வாழணும், கௌரவமா வாழணும், அதாவது பூனை மாதிரி இல்லாம சீறி வர்ற கால மாதிரி நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே இந்த ஆசைகள் இருக்கும். அப்ப இந்த 4 கிரகங்களுடைய தாக்கம் இந்த ஆசைகளுக்கு மிக மிக முக்கியமானது. இந்த 4 கிரகங்கள் தான் இந்த அத்தனை ஆசைகளையும் நமக்கு நிறைவேற்றக்கூடிய கிரகம். அதனால இந்த வீடியோ மிக முக்கியமான வீடியோ. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய வார்த்தைகள் எங்க வேணாலும் இருக்கலாம். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரத்தை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு எந்த பொருளை எடுத்தாலும் கலப்படம், டூப்ளிகேட்டு, ரசாயனம், தரம் குறைவான பொருட்கள் தான் அதிகமா நமக்கு கிடைக்குது. நம்ம உடல்நலத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கு. அது பூஜை பொருட்கள்லயும் இருக்கு, அங்கேயும் விட்டு வைக்கல. நம்ம வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்களை தரமா இயற்கையா கலப்படம் இல்லாம வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த குட் பேபி நம்பருக்கு கால் பண்ணுங்க. 9043688626 தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட புதுமையான பூஜை பொருட்கள், இந்த காலத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இருக்கு. யாருமே இதுவரைக்கும் தயாரிக்காத 9 வகையான பூஜை பொருட்கள் கலந்த பச்சரிசி கோலமாவு கட்டி, நம்ம பாரம்பரியமா கோலமாவு பச்சரிசியால் அரைச்சி பயன்படுத்துவோம். அதை இவங்க கட்டியா ரெடி பண்ணி தராங்க. அதை நீங்க கரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே பவுடர், இது வரைக்கும் பொடியில தான் செஞ்சிருப்போம், பார்த்துருப்போம். ஆனா இவங்க பச்சரிசியில பவுடர் செய்றாங்க. அத்தனை ஜீவன்களுடைய, பூச்சி எறும்புகளுடைய அந்த புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதம் இந்த கோலமாவு கட்டிலையும் பவுடர்லையும் கிடைக்குது. சுத்தமான பச்சை கற்பூரம், சுத்தமான பசுமாட்டு நெய், செக்கில் அரைச்ச 5 எண்ணெய்கள் கலந்த பஞ்சதீப எண்ணெய், தீப எண்ணெய், அது மாதிரி நம்ம உணவுக்கு பயன்படுத்துற நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கல்லெண்ணெய், இதெல்லாம் செக்கில் ஆட்டின எண்ணெய்களா இவங்கள்ட்ட இருக்கு. பசுமாட்டுல இருந்து எடுக்கப்பட்ட நெய், தயிர், பால், கோமியம், சாணம், இந்த 5 பொருட்களை வச்சு செய்யப்பட்ட பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, பஞ்சகாவிய அகர்பத்திகள், இதெல்லாம் இவங்கள்ட்ட கிடைக்குது. அது மட்டும் இல்ல, இயற்கையான தானியங்களை வச்சு செய்யற லட்டு, இட்லி பொடி, கருவேப்பிலை, இந்த மாதிரியான உணவுப் பொருட்களும் கிடைக்குது. அதுபோல தேங்காய் எண்ணெய், 52 மூலிகை கலந்த தலையில தடவக்கூடிய தேங்காய் எண்ணெய்கள் இவங்கள்ட்ட கிடைக்குது. இப்படி இயற்கையா தரமா சுத்தமா கலப்படம் இல்லாத பொருட்களை வச்சு செஞ்ச 30 வகையான பூஜை பொருட்களும் உணவுப் பொருட்களும் இவங்கள்ட்ட இருக்கு. வாங்கி பயன்படுத்திங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதா இருக்கும். வாங்கி தரத்தை அனுபவிங்க, ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுங்க. நம்ம எப்பொழுதுமே சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சிகள்லாம் வரும்போது ரொம்ப பயப்படுறோம். ஏன் பயப்படுறோம் அப்படின்னா, நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, கஷ்டங்களையும் துன்பங்களையும் துரோகங்களையும் செஞ்சு விட்டு போகாம இருந்தா சரி அப்படின்னு பயப்படுறோம். ஆனா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த பெயர்ச்சிகள் எல்லாமே கோள்களுடைய சாரத்தை அடிப்படையாக கொண்டு பயணிக்கக்கூடியது. அதாவது சந்திரன் ஒரு நாள் கணக்குல பயணிக்கும், சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இதெல்லாமே 1 மாத கணக்குல பயணிக்கும். இந்த கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா 1 மாசம்தான், அதனால டக்குன்னு கடந்துரும். அதே நேரத்துல பெரிய மாற்றங்களை நம்ம வாழ்க்கையிலையும் மனசுலையும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த 4 கிரகங்கள் எதுனா சனி, ராகு, கேது, குரு, இந்த 4 கிரகங்களும் வருட கணக்கா நம்ம ராசியில இருக்கும். அடுத்த ராசியில இருந்தா கூட அதனுடைய தாக்கமும் நமக்கு பிரதிபலிக்கும். அதனாலதான் நம்ம எல்லாருமே இந்த பயிற்சிகளை பார்த்து பயப்படுறோம். ஆனா நம்ம ஏன் பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லை அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு, கிராமத்துல சொல்லுவாங்க. ஏதாவது நம்ம பொருள் எடுத்துட்டு போனதான் எவனாவது திருடிடுவானோ அப்படின்னு நம்ம பயப்படணும். அதுபோல நம்ம வாழ்க்கையில யாருக்காவது துரோகம் செஞ்சோம், யாருக்காவது கஷ்டத்தை ஏற்படுத்தணும், யார் பொருளையாவது அபகரிச்சோம், கெட்ட வழியில போறோம், கெட்ட வழியில பணம் சம்பாதிக்கிறோம், குடும்பத்துக்கு நேர்மையா இல்லாம குடும்பத்தை கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா தான் நம்ம கவலைப்படணும். அதே நேரத்துல இதுல எதுவுமே செய்யாம நம்ம பிறந்தோம், நேர்மையா வாழ்ந்தோம், நல்லா உழைச்சி குடும்பத்தை காப்பாற்றணும், நம்முடைய சந்ததியினருக்கு நேர்மையான வழியில பணத்தை சம்பாரிச்சு கொடுத்தோம், பல புண்ணியங்களை சேர்த்தோம்
அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளவு பெரிய கிரகங்கள் வந்தாலும் சரி. அதுபோல நமக்கு நடக்கிற திசா புத்தியை தாண்டி எந்த ஒரு கோச்சார கிரகங்களும், அதாவது மாசம் வரக்கூடிய கிரகங்களும் பெரிய நன்மை தீமைகளை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தவே முடியாது. இதுதான் விதி. ஆனாலும் இந்த அடிக்கடி மாறக்கூடிய கிரகங்கள் இருக்குல்ல, அந்த கிரகங்கள்ல நமக்கு ஏதாவது கஷ்டங்களை ஏற்படுத்தினா அதை நம்மளால சரி பண்ண முடியும். அதாவது அந்த விதியையே நம்முடைய மதியால மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் விதி. நம்ம பிறக்கும் போது நம்ம தலையில ஸ்ட்ராங்கா எழுதி வச்சிருந்தாலும் நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்முடைய புத்தியையும் சிந்தனையையும் உடல் உழைப்பையும் பயன்படுத்தி எப்படி வாழ்க்கை நடத்துறோம் அதை பொறுத்து நம்முடைய விதி மாறக்கூடியதாக இருக்கலாம். அது நம்ம கையில இருக்கு. விதி இறைவன் கையில இருந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய மதி நம்ம கையில இருக்கு, நம்ம உடம்புல இருக்கு. அதனால கிரக மாற்றங்களுக்கு ஏற்ப நம்முடைய செயல்பாடுகளை மாத்திக்கிட்டோம் அப்படின்னா பெரிய துன்பங்களிலிருந்து, பெரிய கஷ்டங்களிலிருந்து, பெரிய பிரச்சனைகளிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். பெரிய யோக பலன்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெற்றிடலாம். எந்த பயிற்சி நடந்தாலும் பயம் இல்லாம தைரியமா எப்பொழுதுமே நீங்க இருங்க. குலதெய்வத்தை வழிபடுங்க. எப்பொழுதுமே வீட்லயும் சரி 3 மாதங்களுக்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு போங்க. வருஷத்துக்கு ஒரு முறை பூஜை பண்ணுங்க. குலதெய்வத்தை கையில பிடிச்சிங்க. அதுபோல உங்களால என்ன செய்ய முடியுமோ அடுத்தவர்களுக்கு உதவி, உங்களது வருவாய்க்கேற்ற, உங்கள்கிட்ட இருக்கிற பொருளுக்கேற்ற தான தர்மங்களை செஞ்சு புண்ணியங்களை வாங்குங்க. இல்லாதவர்களுக்கு கொடுத்து, ஏழைகளுக்கு கொடுத்து, முடியாதவர்களுக்கு உதவி செஞ்சு தர்மங்களை பெற்று புண்ணியங்களை சேருங்க. அடுத்தவங்களுக்கு துன்பம், துரோகம், புறம் பேசுறது இது எல்லாமே உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே வச்சுக்காதீங்க. அடுத்தவங்களுடைய பொருள், சொத்து, துணை, அதாவது கணவனையோ மனைவியையோ பறிக்கிறது கிரகங்களை பொறுத்த வரைக்கும் இது பெரிய பாவ செயல். அது மட்டும் இல்ல, புறம் பேசுவது அதை விட பெரும் பாவ செயல். புறம் பேசுவது அப்படின்னா ஒருத்தவங்களை பத்தி பொய் சொல்லி, புரளி சொல்லி அவங்களையும் அவங்களுடைய குடும்பத்தையும் கெடுக்கிறது, பெரும் பிரச்சனை உருவாகி பிரிவை ஏற்படுத்துறது. இது மிகப்பெரிய பாவ செயல் அப்படின்னு கர்மா சொல்லுது. எப்படி கர்மா சொல்லுது அப்படின்னா, ஒரு குட்டி கதை சொல்றேன் இதுக்காக. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவர் ஒரு போர்ல வெற்றி பெற்று ஊர்ல தானம் செய்யறார் மக்களுக்கு. அப்ப சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பருந்து அந்த நேரத்துல ஒரு பாம்பை கவ்விக்கிட்டு இறைக்காக மேல பறக்குது. அந்த பாம்பிலிருந்து ஒரு துளி விஷம் அந்த உணவுல விழுந்துருது, சாம்பார்ல. அப்ப உணவுல விழுந்து அதை சாப்பிட்ட மக்களுக்கு உடல்நிலை சரியில்லாம ஒரு 100 பேர் கிட்டத்தட்ட செத்துடுறாங்க. மற்றவங்கெல்லாம் மருத்துவரை பார்த்து சரி பண்ணிக்கிறாங்க. இப்ப சித்திரகுப்தன் குழம்புறாரு. இந்த பாவ கணக்கை யார் மேல சுமத்துறது, யார் கணக்குல எழுதுறது? இந்த பாவத்தை மன்னர் பேர்ல எழுதுறதா? அவர் தர்மம் செஞ்சாரு. தர்மம் செய்யணுங்கிற நல்லெண்ணத்துல தான் சாப்பாடு செஞ்சாரு. அவர் மேல குத்தல்ல. அந்த பருந்து இறைக்காக தான் பாம்பை தூக்கிட்டு போகுது, அது மேலேயும் குத்தல்ல. பாம்பினுடைய விஷம் அதுவா இறங்குது, அது வேணும்னேவும் அந்த சாப்பாட்டுல போடல. யாரு மேல இந்த பாவ கணக்கை எழுதுறது அப்படிங்கிறது குழப்பம் சித்திரகுப்தனுக்கு வந்துருச்சு. உடனே சிவனை பார்க்க போறாரு. எனக்கு குழப்பமா இருக்கு சிவபெருமானே அப்படிங்கிறார். பொறுத்திரு சித்திரகுப்தா, ஒரு ஜீவன் வரும் அப்படிங்கிறார். காலங்கள் போகுது. அந்த மன்னருடைய வீதி முனையில ஒரு அம்மா பூ வித்துக்கிட்டு இருக்கு. அப்ப நிறைய பேர் அந்த அம்மாவை பார்த்து மன்னருடைய தர்மம் செய்யற இடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, அப்பா சாப்பாடு வேற எங்கேயாவது போய் சாப்பிடுங்க, அங்க போய் சாப்பிடாதீங்க. வரவங்க எல்லாம் மன்னர் விஷம் வச்சு கொள்றாராம். இப்ப கூட 100 பேர் இறந்துருக்காங்க, மக்கள் செத்துட்டாங்க விஷம் வச்சு, அதனால வேற எங்கேயாவது போய் சாப்பிடுங்கப்பா அப்படிங்கிறாரு. இதை கேட்டு பயந்து அவங்களும் போயிடுறாங்க. இப்படியே காலங்கள் ஓடுது. அப்ப சித்திரகுப்தனை சிவன் கூப்பிடுறாரு. சித்திரகுப்தா, நீ கேட்டியே, இப்ப எழுதிக்க யார் கணக்குல இந்த பாவத்தை எழுதுறது அப்படின்னு. அப்ப இந்த பாவ கணக்கை யார் கணக்குல எழுதினாரு இந்த வீடியோட கடைசியா நம்ம பார்க்கலாம். பொதுவா நம்ம ரிஷபராசிய பார்த்தோம்னா அரசு பதவியில இருப்பாங்க, அரசியல்ல இருப்பாங்க. தாய்க்கு எப்பொழுதுமே சில நோய்கள் இருந்துகிட்டே இருக்கும். தந்தைக்கு இந்த ரிஷபராசி செட்டே ஆகாது, கூட இருக்க மாட்டாங்க, இல்லைன்னா வெளி தேசத்துல இருப்பாங்க, இல்லைன்னா தந்தையை இழந்திருப்பார்கள் இந்த ரிஷபராசி நண்பர்கள். தாய் தந்தை பிரிவினை கூட ஏற்படுத்தி இருக்கும். அதே போல பிடிவாத குணம், நம்மளை மீறி யாரும் பேசிடக்கூடாது, நம்ம பேச்சு தான் அங்க மெயினா இருக்கணும், யாருக்கும் அடிமைப்படக்கூடாது, இதுதான் முக்கிய குணம். கொஞ்சம் கண்ணோய் இருக்கும், மூலவியாதி இருக்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதிகமாக பெண்மை குணம் இருக்கும். ஒரு மென்மையான குணம், ஒரு பூ மாதிரி, ஒரு தென்றல் மாதிரி, ஒரு அலைகள் மாதிரி. இப்ப இந்த இடத்துல பூ ஒன்று புயலானால் எப்படி இருக்கும், தென்றல் ஒன்று சூறாவளி ஆனா எப்படி இருக்கும், அலை ஒன்று பேரலையாக மாறினால் எப்படி இருக்கும், அப்படிதான் ரிஷபராசி நண்பர்களுடைய குணம். அமைதியா இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி இருப்பாங்க. வெகுண்டு எழுந்தாங்க அப்படின்னா இந்த சூறாவளி, பேரலை, புயல் இது போல மாறக்கூடிய குணம் படைத்தவர்கள். வெண்மை நிறமா இருப்பாங்க, அழகிலே பேரழகா இருப்பாங்க. ஏன்னா சுக்கிர பகவான் அதிபதி. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும்
சுக்கிர பகவான் அதிபதி அப்படின்னா கவர்ச்சிகரமா இருப்பாங்க. மனைவி, காதல், குடும்ப மகிழ்ச்சி, ஆண்மை பலம், யோகங்கள், ஆடம்பரமா வாழறது, உணர்ச்சி மிக்கவர், காம உணர்ச்சி அதிகமாக இருப்பவர்கள் ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காமத்தை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்களோ அப்படி அவர்களுடைய வாழ்க்கை அமையும். இதை பத்தி நிறைய பேசலாம். அடக்கத்தோட இருந்தா குடும்ப கௌரவத்தை எப்பொழுதுமே கட்டி காப்பாங்க. ஏன்னா சுக்கிர பகவான் இச்சைக்கு சொந்தக்காரர், கவர்ச்சிக்கு சொந்தக்காரர், காமத்துக்கு சொந்தக்காரர், அழகுக்கு சொந்தக்காரர். ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும்னா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி நண்பர்களுடைய குணம் இப்படியா தான் இருக்கும். இப்ப 4 கிரகங்களுடைய இருக்கிற இடம், பார்வை, பலங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். முதல்ல குரு பகவான் இதுக்கு முன்னாடி 12ஆம் வீட்டில் அமர்ந்து பல செலவுகளை கொடுத்து கொண்டிருந்தார். செலவுகளால பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தார். தொழில நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். வேலையில தடையை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். ஏன்னா கட்டுக்கடங்காத செலவுகள் போகும்போது கடன் வாங்க வேண்டியது வரும், பல வேலைகள் தடைபடும், அதனால குடும்பத்துல பிரச்சனை வரும், பிரிவுகள் வரும். இப்படி பல தொந்தரவுகளை ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்ப குரு பகவான் எங்க இருக்கார் அப்படின்னா ஜென்ம குருவாக வந்து அமர்ந்திருக்கிறார். பல தடைகளை ஏற்படுத்துவாரோங்கிற கலக்கம் உங்கள்கிட்ட இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. குரு பகவான் பகை வீட்டில் அமர்ந்தாலும் நல்ல பலன்களையே தந்து கொண்டிருக்கிறார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. நீங்கள் செயல்படுகிறீர்களா அதை பொறுத்து அதனுடைய பலன் பல மடங்கு அதிகரிக்கும். செலவுகளால கூடிக்கொண்டிருந்த உங்களது குடும்பம் இனிமே செலவை கட்டுப்படுத்தி கடனை அடைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. பெரிய கஷ்டங்கள், நோய்கள், பிரிவுகள், வேலையில இருந்த தடைகள், தொழில இருந்த எதிரிகள் தொல்லை இதெல்லாம் இனிமே விலக ஆரம்பிச்சிடும். குரு பகவான் எதிரிகளை எதுவும் செய்ய மாட்டாரு, ஆனா எதிரிகளிடமிருந்து உங்களை காப்பாற்றுவார். அதே நேரத்துல 12ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல அக்கறை மிக மிக அவசியம். உடற்பயிற்சி, யோகா, தியானம், ஆன்மீக பயணம் இதெல்லாம் ரிஷபராசிக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கண்டினியூ பண்ணுங்க. 1000 தொல்லைகள், பிரச்சனைகள் வந்தாலும் அதை விட்டுறாதீங்க. அப்பப்ப ரத்தத்துல சக்கரை இருக்கா அப்படின்னு பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இப்ப பார்வை பலன்களை பார்க்கலாம். ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப என்ன நடக்குது? குடும்பத்துல இப்ப ஏதாவது பிரச்சனை நடக்குதா? ஏதாவது சண்டை சச்சரவுகள் நடந்துகிட்டு இருக்கா? அதுக்கு காரணம் குரு பகவான் இல்ல. ஏன்னா குடும்பத்துல நல்ல பலன்களையே கொடுத்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் நீங்கி பிள்ளைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக உங்கள் புகழை வளர்க்கக்கூடிய, கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய இடத்தில் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுடைய கல்வி, திருமணம் இது தொடர்பான முயற்சிகள் ஏதாவது எடுத்தீங்கன்னா கண்டிப்பா பலிக்கும். வெற்று காரியங்களை முறையா செய்ய முயற்சி பண்ணுங்க. அதாவது முன்னோர்களுக்கான இந்த காரியங்கள் செய்யறத எப்பொழுதுமே நிறுத்தாதீங்க. அவர்களுடைய ஆசி உங்களுக்கு மிக மிக முக்கியம். பல விஷயத்துல நம்ம குடும்பத்தை காக்கக்கூடிய ஆத்மாக்கள் அதெல்லாம். அதுபோல குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. அடிக்கடி குலதெய்வத்தை முழுசா நம்புவீங்க. அதுதான் உங்களுடைய பலம். அதுபோல ராசிக்கு 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். அற்புதமான விஷயம். எதுல பிரச்சனை இருந்தாலும் சரி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டிருக்கும். விலகல அப்படின்னா நீங்க முயற்சி பண்ணல அப்படின்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிங்க. இப்ப விலகக்கூடிய காலகட்டம். குரு எப்படி இருக்காரோ, எங்க இருக்காரோ, என்ன செஞ்சிட்டு இருக்காரோ அப்படிங்கிற தவிப்பெல்லாம் உங்களுக்கு வேண்டியதில்லை. நல்ல அருமையான இடத்துல குரு இருக்காரு. எதுல பிரச்சனை இருந்தாலும் சரி, வேலை, தொழில், குடும்பம், பண வரவுல எதுல பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை விளக்க தயாராக இருக்கிறார். நீங்க அதுக்கு முதலடி எடுத்து வைக்கணும். உங்க வாழ்க்கையில அமைதி பிறக்கும். குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனைகள் அது விலகி ஒத்துமையா இனிமே சேருவீங்க. இப்ப நீங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருமா? கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஒன்று சேரும். என்ன, குரு பகவான் 7ஆம் வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறார். பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரணும். அதுதான் இந்த இடத்துடைய வலிமை. அதுபோல தடைகள் விலகணும். அப்ப எதெல்லாம் உங்களுக்கு தடை இருந்ததோ, திருமண தடை, குழந்தை தடை, வேலையில தடை, லாபத்துல தடை, எதிரிகளுடைய தலையீடு, இதுல எல்லாத்துலயும் தடைகள் விலகக்கூடிய அமைப்பு இந்த 7ஆம் பார்வை. அடுத்தது ராசிக்கு 9ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். பெற்றோர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். 9ஆம் பார்வை எதிர்பார்த்த பண வரவை கொண்டு வந்து சேர்க்கும். அதுபோல பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனை எது இருந்தாலும் அது சரியாகும். கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு, சொத்து சம்பந்தமா எந்த பிரச்சனையாவது போயிட்டு இருந்தது, அது கோர்ட்லயோ அல்லது குடும்பத்திலேயோ இந்த மாதிரியான பிரச்சனை போயிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். அதுபோல இந்த 9ஆம் வீட்டு பார்வையினால சமுதாயத்துல
மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஏதோ ஒரு விதத்துல உங்க தொழிலை பொறுத்து இருக்கலாம், உங்க வேலையை பொறுத்து இருக்கலாம், உங்க குடும்பத்துல வர புது வரவு அல்லது குடும்பத்தில் நடக்கிற சந்தோஷமான விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயத்துல சாதித்தது, வெற்றி பெற்றது அல்லது விட்டு கொடுத்தது, ஏதாவது அரசு துறையில வேலை வாங்கினது, அரசியல்ல பதவியேற்றது, இது மாதிரியான விஷயத்துல புது மரியாதை சமூகத்துல உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம்னா ராகு கேது. ரிஷபராசி நண்பர்களுக்கு இப்ப ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? ஏதாவது பிரச்சனையில இருக்காங்களா? தேவையில்லாத தடைகள் வருது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஏதாவது ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கு. கடன் பிரச்சனை தீருமா அப்படின்னா தீர்றது மாதிரி இருக்கு, ஆனா தீர மாட்டாங்குது. அப்ப இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்காங்க அப்படின்னா, ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகி இருக்கிறார். கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறி இருக்கிறார். அப்ப ரிஷப ராசிக்கு ராகு பகவான் அயன சயன போக ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறியும், கேது பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறியும் இருக்கிறார்கள். இந்த மாற்றம் இப்ப நடந்திருக்கு. இந்த மாற்றத்தினால என்ன பலன்கள் ராகு கேதுவால கொடுக்க போகிறார்கள் 1.5 ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 11ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால கடினமான செயலாக இருந்தாலும் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அசால்ட்டா செஞ்சு முடிச்சிருவீங்க. சாதாரணமா இருக்கும். ஏன்னா அந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குமோங்கிற பயம், அதை செய்ய ஆரம்பிச்ச உடனே அந்த பயம்லாம் விலகிடும். அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். மனசளவுல உற்சாகம், புதிய முயற்சிகளை எடுக்கணுங்கிற முயற்சி, அதுல உங்களுக்கு சாதகமான விஷயங்கள், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டத்தை ராகு பகவான் உருவாக்குகிறார். என்ன சொல்லி இருந்தாலும் இதுக்கு முன்னாடி தவறி இருப்பீங்க. நான் இதுக்கு மேல உங்களது முயற்சியினால் அதை நிறைவேற்றப் போகிறீர்கள். எதிர்பாராத சில வரவுகள், செல்வங்கள், சொத்துக்கள், வேலை, தொழில் லாபம், இதுல எல்லாத்துலயும் பண வரவுகள் அதிகரிக்கும் போது சேமிப்புகள் அதிகரிக்கும். கடன் பிரச்சனை தீரும். குடும்பத்துல மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் கைகூடிக்கிட்டே இருக்கும். இனிமே அடுத்தடுத்தது சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு முக்கியமான சுபகாரியம் நடக்க போகுது. அதுபோல உடல் அளவுல பட்ட கஷ்டங்களையும், கடன் பிரச்சனைகளையும், குடும்ப பிரச்சனைகளையும், ஏன்னா கௌரவ பிரச்சனை கூட ஏற்பட்டிருக்கும். ஆண்களால் பெண்களுக்கும், பெண்களால் ஆண்களுக்கும். உங்க மேல எந்த தவறும் இருந்திருக்காது. முழு தவறும் அடுத்தவர்கள் செய்திருப்பார்கள். ஆனா அதுல நீங்க சிக்கி தவிச்சிருப்பீங்க. இப்ப அந்த விஷயத்தெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதனால நீங்க சோர்ந்து போய் இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு மேல சுறுசுறுப்போடு மீண்டும் எழுவீர்கள். அற்புதமான சிந்தனைகள் வெளிப்படும். வெளிநாட்டு பயணத்துக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதுபோல தொலைதூர வேலை, தொழில், இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா அமையும். கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வெளிநாட்டு பணத்தால வீடு, மனை, நகை இதெல்லாம் வாங்கி குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ராகு பகவான் மாதிரி ஆசையை உருவாக்கி அதற்காக கஷ்டப்பட்டு கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு கிரகமும் இல்லை. ராகுவால் மட்டும்தான் அது முடியும். ஆசைகளை அதிகரித்து அதற்கு உழைத்து அதை கொண்டு வந்து விடுவார். அது ராகு பகவானுடைய திறமை. அதனால உங்களுக்கு ராகுவால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கு. அதுபோல ராசிக்கு 5ஆம் வீட்டில் அடி எடுத்து வைக்கிற கேது, பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் குறையுது, உங்களுக்கு சாதகமா அமையுது. பாருங்க, குருவும் அப்படி செய்யறாரு, ராகுவும் உங்களுக்கான பூர்வீக சொத்திலிருந்து விடுதலை வாங்கி கொடுக்கிறாரு. எந்த ஒரு செயலையும் 1க்கு 2 முறை அல்லது 10 முறை சிந்தித்து செயல்படுவது அவசியம். அதுபோல சாஸ்திரம், சம்பிரதாயங்களை, அதுபோல எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, புதிய வேலை, புதிய தொழில், யாரையாவது பார்க்க போறீங்க, பணம் கேட்க போறீங்க அல்லது வேலை கேட்க போறீங்க அப்படின்னா சம்பிரதாயங்களை கடைபிடியுங்கள். ஏன்னா நேரத்துல என்ன இருக்கு, எல்லாமே நல்ல நேரம் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பை நீங்க, அந்த சம்பிரதாயத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா நீங்க நினைச்ச காரியம் நிறைவேறும். மனசளவுல இனம் புரியாத கற்பனைகள் அதிகமா இந்த காலகட்டத்தில் உருவாகும். கொஞ்சம் என்ன பண்றீங்க, கற்பனையை குறைச்சிக்கணும். இல்ல இது நியாயமான கற்பனை, நியாயமான கனவுகள் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதற்காக முழு உழைப்பையும் போடுங்க. கண்டிப்பா நீங்க வெற்றி பெறலாம். அந்த கனவு, கற்பனை நனவாகும். உங்க கண்ணு முன்னாடி உண்மையா அது உருவெடுத்து நிற்கும். நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த இறைவனின் அருள், ஆசி உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த கனவு, கற்பனை எல்லாம் நிஜமாக மாறும். நீண்ட நாள் பிரார்த்தனையில இருப்பீங்க, அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. இறை வழிபாட்டை எப்பொழுதுமே நிறுத்தாதீங்க. மிக நம்பிக்கையோடு செயல்படுங்க. இறைவனின் ஆசி கிடைக்கும் போது மிகப்பெரிய வெற்றியை நீங்க அடைய போறீங்க. இந்த கேது பகவான் அதை நடத்தி வைப்பார். தனம் சார்ந்த விஷயங்களில், பணம் சார்ந்த விஷயங்களில், கடன் சார்ந்த விஷயங்களில், கையெழுத்து போடுற விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க. வாகனத்துல அலைச்சல்கள் இருக்கலாம், பயணத்துல பாதுகாப்பா இருங்க. விரக்தி மனப்பான்மையை குறைச்சிக்கிங்க. இந்த தோல்வியை கண்டு துவல்றது, அவமானம்
நிறைய சந்திச்சிருப்பீங்க. எதுலனா வேலையில, பணத்துல, கடன் பிரச்சனையில, குழந்தை இல்லாத விஷயங்கள்ல, அவமான பிரச்சனையில சிக்கி சோர்ந்து போயிருப்பீங்க. எல்லாம் இறைவன் பார்த்து பாப்பல. பிரபஞ்சம் இருக்கு, யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும், ஒரு நாள் நம்ம பதிலடி கொடுப்போங்கிற நம்பிக்கையோட எழுந்து நில்லுங்க. அவ்வளவுதான். வாழ்க்கை துணையோட மனம் விட்டு பேசுறது இந்த காலத்துல நல்லது. அது எப்பேற்பட்ட கொடும் மனசாக இருந்தாலும் சரி, கோர மனதாக இருந்தாலும் சரி, மனம் விட்டு பேசும்போது அங்க ஒரு அனுதாபங்கள் ஏற்படும், புரிஞ்சிக்கிற தன்மை உருவாகும். ஈகோவை கொஞ்சம் விட்டு கொடுங்க. நம்ம குடும்பத்துல நம்ம ஜெயிக்கணும். இந்த இருக்கிற எந்த பிரச்சனையாக வேணாலும் இருக்கட்டும், பிரச்சனைகள் இல்லாத ஜீவன்களே இந்த பூமியில இல்ல. எல்லாத்துக்குமே ஒரு ஆபத்து உண்டு, பிரச்சனை உண்டு. அதை மனசுல நினைச்சுக்கிட்டு எந்த பிரச்சனை இருந்தாலும் மனம் விட்டு பேசி இரு மனமும் ஒன்று சேர்ந்தால் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், அவமானங்களாக இருந்தாலும் வென்று விட்டு நிமிர்ந்து நிற்கலாம். அப்படி ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்திருக்கிறது. துர்க்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் விளக்கேற்றி பூஜை பண்ணுங்க. அரளி மலர் இருக்குல்ல, ஆஞ்சநேயருக்கு கொண்டு போய் சாற்றி வழிபடுங்கள். சிந்தனையில தெளிவு பிறக்கும், துணிவு பிறக்கும். அடுத்தது சனி பகவான். சனி பகவானுடைய பார்வை பலன் எப்படி இருக்க போகுது? சனி பகவான் இருக்கிற இடம் பார்த்தோம்னா 10ஆம் வீடு. அவருடைய பார்வையா 12ஆம் வீடு, 4ஆம் வீடு, 7ஆம் வீடுகள்ல விழுது. அப்ப எந்தெந்த ஸ்தானம் அப்படின்னு பார்த்தோம்னா விரயஸ்தானம், சுகஸ்தானம், களத்திர ஸ்தானங்கள்ல சனி பகவானின் பார்வை விழுகிறது. அப்ப இந்த பார்வைக்கேற்ற பலன்களை இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. 10ஆம் அதிபதி 10ல் அமர்வது பாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பதவியை பறிக்கும், தொழில நஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பயப்படாதீங்க. சனி பகவான் யார் தெரியுமா? நீதிமான். எப்பொழுதுமே சொல்லுவேன், நீதிபதி. மடியில கனம் இருந்தாதான் வழியில பயம் இருக்கும். இந்த விரயஸ்தானம், சுகஸ்தானம், களத்திரஸ்தானம் இதெல்லாம் நீங்க எப்படி செயல்பட்டீங்க? உண்மையா நேர்மையா இருந்தீங்களா? அவ்வளவுதான். இதெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி அவரது வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அதனால உங்களுக்கு எந்த பாதகமும் இல்லை. அப்ப சனியோட பார்வை பலன்களால பாதகம் இருக்கா? 4, 7, 12ஆம் இடத்துல அப்படின்னா எந்த விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருக்கணும். அவ்வளவுதான். மற்றபடி எதுக்குமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா பல கஷ்டங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கும், இதுக்கு அப்புறமும் வரலாம். தடம் மாறாமல் சட்டத்துக்கு புறம்பான, நீதிக்கு புறம்பான, நேர்மைக்கு புறம்பான எந்த ஒரு செயலையும் நீங்க செய்யக்கூடாது, ஈடுபடாதீங்க. அந்த விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையா இருங்க. இப்ப சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறார். தாயாருடைய உடல்நலத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. சுப விரயங்கள் ஏற்படும். அதனால பிரச்சனை இல்லை. சொத்து வாங்கலாம், பவுன் வாங்கலாம், வீடு கட்டலாம், திருமண காரியங்கள் நடத்தி வைக்கலாம். இதெல்லாம் சுப காரியங்கள். ஆனா மற்ற விரயங்கள், தேவையில்லாத விரயங்கள், கொஞ்சம் அலட்சியமா இருந்தா பணம் பறிபோகும், சொத்து பறிபோகும், பவுனை யார்ட்டையாவது கொடுத்து ஏமாந்துருவீங்க. இப்படி எச்சரிக்கையா இருங்க. தாய் வழி சொத்துல பிரச்சனை வரலாம். ஏன்னா 4ஆம் வீடுங்கிறது தாயை குறிக்கக்கூடிய இடம். அப்ப அதெல்லாம் பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படலாம். எச்சரிக்கையா இருக்கணும். அதுபோல இதுவரைக்கும் உங்களை தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்த அத்தனை பார்வைகளும், எண்ணங்களும், மனிதர்களும் மாறி உங்களை இனிமே புகழ்வாங்க. பெயர், புகழ், அந்தஸ்து இனிமே கூடி வரும். உங்களுக்குன்னு ஒரு சமூகத்துல மதிப்பு, மரியாதை ஏற்படும். எதை செய்ய ஆரம்பிச்சாலும், எடுத்தாலும் வேகமா முடிக்கணும், உடனே செய்யணும், சோர்ந்து போகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி அதிகம். அது நல்லதாகவே நடக்கும். ஏன்னா எடுத்த காரியத்தை உடனே தொடங்குங்க, நிறைய சிந்தியுங்க, அதுக்கு டைம் எடுத்துக்கங்க. காரியத்தில் அடியெடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அதை செய்து முடிக்கும் வரை சோர்ந்து போகாதீங்க. அந்த வேகம் இருந்துகிட்டே இருக்கணும். கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அதே நேரத்துல பேச்சுல கவனம் இருக்கணும். தேவையற்ற விஷயங்களை பத்தி நம்ம பேசவே கூடாது. அடுத்தவங்களை பத்தி நம்ம கவலைப்படவே கூடாது. அடுத்தவங்க வாழ்க்கை, அடுத்தவங்க செயல், அடுத்தவங்களுடைய கெட்ட விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. கர்மா பார்த்துக்கும். அவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி எதுவோ அதன்படி அவர்கள் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம கையில் இல்லை. அதனால நாம் உண்டு, நம் வேலை உண்டு, நம்ம குடும்பம் உண்டு. இதுல இருந்தீங்கன்னா வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு தான். அதுபோல சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்கிறார். கொஞ்சம் குருவும் ராகு கேதுவும் சுப நிகழ்ச்சிகள் நடத்த காரணமா இருப்பாங்க. அதுல தடை இருந்ததுன்னா நீக்குவாங்க. ஆனா சனி பகவான் ஏதோ ஒரு காரணத்துக்காக தடுத்து வைப்பார், தடையை ஏற்படுத்துவார், தாமதத்தை ஏற்படுத்துவார். அப்ப நீங்க சிந்திக்க வேண்டிய இடம் எது? ராகு குரு சொல்றது மாதிரி இந்த திருமணத்தை நடத்துவோமா, இல்லைன்னா தடை தாமதம் வர்றது மாதிரி இருக்கே, கொஞ்சம் விட்டு பிடிப்போமா அப்படின்னு யோசிங்க. சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி உங்களது மதியை இந்த இடத்துல நீங்க பயன்படுத்தணும். தாமதம் தேவைப்பட்டா தாமதம் எடுத்துக்கோங்க. சும்மா தாமதம் வராது. காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடக்காது. எந்த ஒரு காரியத்திலும் தடை ஏற்படாது. இதை மனசுல வச்சுங்க. அதுபோல கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகலாம். கடன் வாங்கி எந்த ஒரு வேலையும் தொழிலையும் செய்யாதீங்க. அதே நேரத்தில்
கொஞ்சம் நிதானமா செயல்பட்டீங்க அப்படின்னா இன்னும் இருக்கிற 1.5 ஆண்டுகள் இந்த சனி பகவானால் லாபமோ லாபம். எந்த வேலை தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த பிசினஸாக நீங்க செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உள்ளது. அதே நேரத்தில் சனி பார்வையோட குருவின் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. ராகு கேது சஞ்சாரமும் உங்களுக்கு அற்புதமா இருக்கு. சில விஷயங்களை எச்சரிக்கையாக இருந்தாலும் இந்த தொழில் வேலை சம்பந்தமா சூப்பரா இருக்கு. பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரராக வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம். நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. நான் ஏன் கோடீஸ்வரன் ஆகக்கூடாதா? எனக்கு அந்த தகுதி இல்லையா? கோடீஸ்வரன்ட்ட இருக்கிற அத்தனை தகுதியும், உடல் தகுதியும், மன தைரியமும் என்கிட்ட இருக்கு. நான் ஆகக்கூடாதாங்கிற கேள்வி உங்களை கேளுங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க அதற்கான முயற்சி எடுப்பீங்க. வெற்றியும் பெறக்கூடிய காலகட்டமும் வரும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ஆம் வீடுங்கிறது தூக்கம் இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்தும். கனவுகள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். முயற்சிகள் உங்களை தூங்க விடாது. கற்பனை உங்களை தூங்க விடாது. தூங்காத, எழுந்திருச்சு அதற்காக உழை, கஷ்டப்படு, யோசி, அலக்கழிக்கும். எந்த ஒரு கனவு உங்களை தூங்க விடாம தடுக்குதோ அந்த கனவு நிஜமாக கூடிய காலகட்டம் இது. ஆன்மீக சுற்றுலா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு வேலை உங்களை தேடி வரும். வேலை செய்யற இடத்துல அதிக பொறுப்புகள் உங்கள் தோல் மீது சுமத்தப்படும். அப்ப வேலை அதிகமா சுமத்துறாங்களே, பாரத்தை ஏத்துறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. எதையுமே எளிதா எடுத்துக்குங்க. இதுவும் ஒரு வேலை, நம்மளால முடியும். எளிமையா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாரம் கண்ணுக்கு தெரியாது. வேலை அதிகரிக்க அதிகரிக்க சம்பளம் அதிகரிக்கும். சம்பளம் அதிகரிக்க அதிகரிக்க பதவி உயர்வு அதிகரிக்க அதிகரிக்க புகழ் அதிகரிக்கும். அப்ப புகழ் வேணும்னா வேலை சுமையும் அதிகரிக்கத்தானே செய்யும். அங்கத்தான் சனி பகவான் 12ஆம் வீட்டை பார்த்து வேலையில சுமையை அதிகமாக கொடுத்து புகழின் உச்சிக்கே கொண்டு செல்ல போகிறார். தொழில் வளர்ச்சி ஏற்படுத்த போகிறார். அதனால இந்த 12ஆம் வீடுங்கிறது அற்புதமான இடம். அதுக்கேற்றது போல தொழில நீங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. தொழில் செய்யற இடத்துல வாசப்படியில பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. தினமும் ஒரு கோலம். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி இவங்ககிட்ட பச்சரிசி மாவு கட்டியும் இருக்கு. தண்ணியில கரைச்சி நம்ம கோலம் போடலாம். பவுடராகவும் இருக்கு. அப்ப அந்த மண் பொடியை போடாம பச்சரிசி மாவால செஞ்ச பொடியால கோலம் போடுங்க. அதை எறும்புகள் தூக்கி செல்லும். பச்சரிசி எறும்பு சாப்பிட்டா 108 பேருக்கு அன்னதானம் செய்ததற்கு சமம். அதனால இந்த பரிகாரத்தின் மூலியமா மகத்துவத்தை நீங்க உணர்ந்து கொள்வீர்கள். தினமும் செய்யுங்க. சனி பகவானின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவானின் கெடுதல் பார்வையிலிருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம். சனி பகவானுக்கு எந்த அளவுக்கு தான தர்மம் செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்மை விட்டு விலகுவார். பரிகாரம் நம்ம வாழ்க்கையில முக்கியமா அப்படின்னு கேட்டா 100% முக்கியமானது. ஏன்னா நாம தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றங்கள், பாவங்கள், தவறுகள் நிறைய இருக்கும். அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு எதிர்வினைகள், கர்ம வினைகள் நடந்துகிட்டு இருக்கும். அதை முழுசா நம்மளால நீக்க முடியலனாலும் குறைச்சிக்கலாம். இறைவன் கொடுக்கிற அந்த தண்டனையிலிருந்து நாம கொஞ்சம் விடுபடலாம். அதாவது நீயே எடுத்துக்கிறியா, நானா கொடுக்கட்டுமா? இறைவன் கேட்கிறார். அப்போ மனிதன் என்ன நினைக்கிறான்? நம்மளாவே எடுத்துப்போம். அந்த வலிய, அந்த கஷ்டங்களை, தன்னையே வருத்திக்கிற அந்த துன்பத்தை நம்மளாவே எடுத்துப்போம். அது போல எடுத்துக்கிறது தான் இந்த நேர்த்திக்கடன், பரிகாரம், பாத யாத்திரைகள், கிரிவலம், உண்ணாவிரதம். இப்படி அவங்களே கஷ்டப்படுத்திக்கிறது தான் பரிகாரங்கள். அப்ப இறைவன் கொடுக்கிற தண்டனையிலிருந்து மீளணும் அப்படின்னா இது மாதிரியான பரிகாரங்களை நம்ம செஞ்சு நம்மளே நம்ம வருத்திக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது தன்னை வருத்தி கொள்ளாத எந்த ஒரு பரிகாரமும் அதிகமா வெற்றியாகாது, அதிக பலனை கொடுக்காது. ஏன்னா அந்த துன்பத்திலிருந்து நம்ம மீளணும் அப்படின்னா அதற்கு இணையான துன்பங்களை நம்ம பெற்றுவிட வேண்டும். அது நம்மளா அந்த துன்பத்தை அடைஞ்சுக்கணும். இறைவன் கொடுத்தால் மிக கொடுமையாக இருக்கும். எப்படி? மிக மிக கொடுமையாக இருக்கும். ஏண்டாப்பா இந்த ஜென்மம் எடுத்தோம், இந்த மனித பிறவி ஏன் எடுத்தோம், நமக்கு ஏன் இப்படி வந்தது அப்படின்னு நம்ம நினைக்கணும். நோய், கடன் பிரச்சனை, கடன் மன உளைச்சல், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இப்படி பல துன்பங்களை நம்ம அனுபவிக்க வேண்டி வரும் கடவுளா கொடுக்கும்போது. அதனாலதான் இந்த பரிகாரங்களை நம்மளே செஞ்சோம் அப்படின்னா, நம்மளே அதற்கு இணையான வருத்தத்தை, உடலை வருத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பாவங்கள் குறையும். இறைவன் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் குறையும். அப்ப சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதெல்லாம் மிக முக்கியமானது நம்ம வாழ்க்கையில. ஏன் அப்படின்னா 1 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடியது. சனி பயிற்சிலாம் 2.5 ஆண்டுகள் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து இருக்கும். அதனால இந்த 4 கிரகங்களால ஏற்படக்கூடிய தோஷங்கள் மிக கொடுமையானது. திருமணம் தடைபடும். திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். நோய், தீராத நோய், கஷ்டங்கள், துன்பங்கள், அவமானங்கள், கௌரவ பிரச்சனை, துரோகங்கள், எதிரிகளுடைய தொல்லை, அதுபோல தொழில் முடக்கம், வேலை இல்லாம விரட்டப்படுறது, இப்படி பல துன்பங்களுக்கு ஆளாவும் நம்ம. அப்ப அந்த தோஷத்துக்கான பரிகாரமாக இந்த தோஷத்தை நீக்கக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் இருக்கு. அங்க போய் வழிபட்டாலே பல
கஷ்டங்கள் நமக்கு நீங்கும். அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடலாம். வழக்கமா வீட்டில் விளக்கேத்தி கற்பூரம் ஏற்றி அகர்பத்தி சாம்பிராணி தூவி நம்ம கும்பிடுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இது என்னைக்குமே வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறவங்க இதெல்லாம் வீட்டில் என்னைக்குமே செய்யுங்க. இதுக்கு பல நன்மைகள் உண்டு. மனம் நிம்மதி பெறும். எதிர்வினைகள், கெட்ட சக்திகள், கெட்ட எண்ணங்கள் இதெல்லாமே நம்ம வீட்டில இருந்து போகணும் அப்படின்னா எப்பொழுதுமே தீப தூபங்கள் நம்ம வீட்டில் நடைபெற்று கொண்டே இருக்கணும். அதுபோல பிரதோஷ காலத்தில் குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு வாங்க, சிவாலயங்களுக்கு. ஏன்னா அங்கே நவ கிரகங்கள் சிலை இருக்கும், அதை சுற்றி வாங்க. அதுபோல கருப்பு உளுந்து தானம் கொடுக்கலாம், எள்ளு கொள்ளு தானம் கொடுக்கலாம். இந்த 4 கிரகங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. அப்போ இந்த காலத்தில் நம்மளால் எள்ளு கொள்ளு தானம் கொடுக்க முடியல, இந்த காலத்தில் அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா அதுக்கு இன்னொரு வழி இருக்கு. லட்டுகள், எள்ளால செஞ்ச கொள்ளால செஞ்ச உருண்டைகள், இதை கொண்டு போய் நம்ம வயசானவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கும்போது அந்த பரிகாரங்கள் நிவர்த்தி ஆகும். இந்த பரிகாரத்தை எடுத்துங்க, சூப்பரான பரிகாரம். இந்த லட்டை வச்சு நான் அந்த பரிகாரத்தை சொல்றேன், நல்லா கேட்டுங்க. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய வலிமை இந்த பரிகாரத்துக்கு உண்டு. அதாவது குரு, சனி, ராகு, கேது இந்த பரிகார ஸ்தலங்களுக்கு போகணும். நீங்க காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சனி பரிகார தலம், இதுக்கு ஒரு நாள் போங்க. அதுபோல தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற தென்குடி திட்டை குரு ஸ்தலம், இதுக்கு ஒரு நாள் போங்க. அதுபோல கும்பகோணம் மயிலாடுதுறையில் இருக்கிற திருநாகேஸ்வரம் ராகு கேது கோவில், இதுக்கு ஒரு நாள் போங்க. ஸ்ரீ காளகஸ்தி ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற ராகு கேது ஸ்தலம், இதுக்கு ஒரு நாள் போங்க. போகும்போது என்ன பண்றீங்க, சனி கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா 108 எள்ளு உருண்டை, குரு கோவிலுக்கு போகும்போது 108 மஞ்சள் பூந்தி உருண்டை, அதுபோல ராகு கேது கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா 108 கருப்பு உளுந்து உருண்டை, 108 கொள்ளு உருண்டை, இதை ரெண்டையும் எடுத்துட்டு போங்க. எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம். ஏன்னா ராகு கேது 2 பிரபலமான கோவில். திருநாகேஸ்வரத்தில் இருக்கிற கோவிலும் சரி, ஸ்ரீ காளகஸ்தி ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற அந்த கோவிலுக்கும் சரி, ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகலாம். இந்த 3 கோவில்லையும் இந்த உருண்டையை, எள்ளுருண்டை, பூந்தி உருண்டை, கருப்பு உளுந்து உருண்டை, கொள்ளுருண்டை, இந்த 4 உருண்டைகளையும் செஞ்சுட்டு போய் கோவிலில் இருக்கிற வயசானவங்களுக்கு, ஏழைகளுக்கு, குழந்தைகளுக்கு கொடுங்க. உங்களால் செய்ய முடியல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. முன்னாடியே சொன்னோம், 90 43 68 86 26 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த உருண்டை வேணும்னாலும் சரி, பூந்தி உருண்டை, எள்ளு உருண்டை, நவதானியங்களோட உருண்டை இவங்க செஞ்சு தராங்க. எத்தனை ஆர்டர் கொடுத்தாலும் சரி இவங்கள்ட்ட ஆர்டர் கொடுங்க. தரமானதா, சுத்தமானதா, கலப்படம் இல்லாம இயற்கையான தானியங்களை வச்சு இவங்க செஞ்சு தராங்க. அது மட்டும் இல்ல, பூஜை பொருட்களும் இவங்கள்ட்ட இருக்கு, கேட்டு வாங்கிக்கிங்க. இதை எடுத்துட்டு போய் அங்க உள்ளவங்கள்ட்ட கொடுத்து அங்க இருக்கிற குரு பகவான், சனி பகவான், ராகு கேதுக்களை மனசார வேண்டிக்கிட்டு வாங்க. இந்த லட்டு தானம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு டைம் செஞ்சு பாருங்க. இந்த 4 கோவில்களுக்கும் 108 உருண்டைகள் நான் சொன்ன மாதிரி எடுத்துட்டு போய் செஞ்சு பாருங்க. எம்பெருமான் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிற தலங்கள் இது எல்லாமே. இங்க போய் வழிபட்டோம்னா சகல தோஷங்களும் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம். எந்த தோஷத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் நீங்கும், இறையருள் கைகூடும், இன்னல்கள் நீங்கும். அதனால இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யுங்க. அடுத்தது நம்ம அந்த கதைக்கு வருவோம். முன்னாடி சொன்னோம்ல, இந்த பாவத்தை யார் கணக்குல எழுதுறதுன்னு சித்திரகுப்தன் கேட்டாரு. அதுக்கு சிவன் பொறுத்திருக்க சொன்னாரு. உடனே இப்ப கூப்பிடுறாரு, சித்திரகுப்தா யார் கணக்குல இந்த பாவ கணக்கு எழுதுறது அப்படின்னு கேட்டீங்களா, 100 பேர் இறந்த பாவ கணக்க இப்ப அந்த பூக்காரி பேர்ல எழுதிக்கோ அப்படிங்கிறார். உடனே சித்திரகுப்தன் ஷாக் ஆகுறார். ஏன் அவங்க பேர்ல எழுதணும், அவங்களுக்கு தான் கணக்கு சரியா இருக்கே, அவங்க எதுவும் பாவங்கள் செய்யாம இருக்காங்களே. இல்ல, இப்ப செஞ்சிட்டாங்க. புறம் பேசி விட்டார்கள், பழி சுமத்தி விட்டார்கள். அந்த மன்னன் தான் விஷம் வச்சு மக்களை கொன்னாரு அப்படிங்கிற பழியை சுமத்திட்டாங்க. அதனால 4 பேர் அந்த மன்னன் கொடுக்கிற தானத்தை சாப்பிடாம போயிட்டாங்க. அந்த தானங்களால மன்னருக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் கிடைக்காம போயிடுச்சு. அதனால இந்த பூக்காரி மேல இந்த பாவ கணக்கு எழுதிவிடு அப்படிங்கிறாரு சித்திரகுப்தர். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே யாரை பத்தியும் கவலைப்படக்கூடாது, மற்றவங்களுக்கு பயந்தும் வாழக்கூடாது. யாரு எப்படி வேணாலும் வாழட்டும், அவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி அது, கர்மா பார்த்துக்கும். மற்றவங்களுக்கு நம்மளால செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, உதவி மட்டும்தான். வாழ்ற வாழ்க்கையில நாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னா பிரபஞ்சம் தானே நமக்கு அடுத்தவங்களை உதவி செய்ய வைக்கும். அதனால சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் உதவிகளை செய்யுங்க, தானங்களை செய்யுங்க. எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம செய்யுங்க, அதுவே உயர்ந்த செயல். இது மாதிரி செய்யும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு மன நிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகும் பாருங்க. அதுக்கு இணை ஈடு எதுவுமே இல்லை. அதை விட்டுட்டு எதுக்கு அடுத்தவங்களை கவனிக்கணும், யார் எப்படி இருந்தா நமக்கு என்ன, கர்மா பார்த்துக்கும். எவ்வளதோ குற்றம் செய்தவன் நல்லா இருப்பான், அவன் நல்லா இருக்கிறானே, அவனுக்கு கர்ம கடன் எழுதப்பட்டு விட்டாச்சு, கண்டிப்பா அதை அனுபவிப்பான். நமது கடந்த காலம் நிகழ்காலத்தை தீர்மானிக்கிறது, நிகழ்காலம் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. எவருக்கும் தம்முடைய விருப்பம் போல வாழ இறைவன் அனுமதி கொடுத்திருக்கிறார். வாழ்ற வரைக்கும் அடுத்தவர்களுக்கு உதவியாக இருப்போம் அப்படின்னு மட்டும் நம்ம தீர்மானிக்கிறது முக்கியம்.
அதனால அச்சப்பட வேண்டாம். இந்த கிரகம் அதை செஞ்சிருமோ, அந்த கிரகம் இதை செஞ்சிருமோ அப்படின்னு. அப்ப கர்ம வினைகள் படி நடக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில போர்க்களத்துல சீறி வர்ற காளைகள் மாதிரி நம்ம எந்த துன்பங்களாக இருந்தாலும் நம்மளை அடக்கி ஆள முடியாது. நம்ம முடிவு செஞ்சோம்னா நம்ம தான் அடக்கி ஆளணும். அதனாலதான் மற்றவங்களுக்கு பயந்து மற்றவர்களை பார்த்து வாழ வேண்டிய அவசியமும் இல்லை நமக்கு. அவனுக்காக அப்படி வாழ்ந்து, இவனுக்காக அப்படி பேசி, அவனுக்காக அப்படி நடந்து, இவனுக்காக இப்படி நடிச்சு சப்பா முடியல. நமக்கு உதவி தேவைப்படுற நேரத்துல ஒருத்தனும் வரமாட்டான், ஒருத்தனும் இருக்க மாட்டான், எல்லாம் காண போயிடணும். அதனால தான் இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிட்டா, நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம கிட்ட இருந்த பயம் போயிட்டா, புதுசா நம்பிக்கை பிறந்துட்டா, இந்த பூமியில எனக்கு ராஜாவானா வாழுற, எதுவும் இல்லைன்னாலும் ஆளுற, ரகிட 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 ஹே ரகிட ரகிட ரகிடன்னு போயிட்டே இருக்கலாம். இந்த கடவுள் நமக்காக 24 மணி நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஆன்மீகம், நேர்மை, உழைப்பு, உதவி, இந்த நாளையும் வச்சுக்கிட்டு நம்ம திறமையை காட்டி எந்த அளவுக்கு உயர முடியுமோ அந்த அளவுக்கு உயருங்கள். அடுத்தவரோட ஒப்பிட்டு நம்ம பொன்னான நேரத்தை வீணடிக்க வேண்டாம். வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கொடுக்காது. அப்படி கிடைக்கிற வாய்ப்பை இழக்காம பயன்படுத்திப்போம். வாழ்க்கை சிறப்பா அமையும். சரியான சந்தர்ப்பத்தில் சரியான வாய்ப்பு கிடைச்சா நம்மளும் கோடீஸ்வரன் தான். யாருக்கு தெரியும், ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம வாழ்க்கையை புரட்டி போடலாம். அதுக்காக காத்திருப்போம். அது பக்கத்துல தான் இருக்கு, பக்கத்துல இருக்கும். உங்க வாழ்க்கை ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி மாறும். நீங்களும் கோடீஸ்வரனா மாறுவீங்க, புகழ் அடைவீங்க. அது வரைக்கும் காத்திருக்க பழகுங்கள். காய் கனியாகும் வரைக்கும் காத்திருங்கள். உங்க நேர்மையான உழைப்பு வெற்றியாகும் வரை காத்திருங்கள். என்னைக்கும் சிவன் இருக்க எவனுக்கும் பயப்படாதீங்க. நீங்கள் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.